எல்லா புகழும் இறைவனுக்கு. கிருத்திகா, உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய டைரக்ஷனில் 3வதோ 4வதோ படம்னு நினைக்கிறேன். முதல் படம் சிவா வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு விஜய் ஆண்டனின்னு நினைக்கிறேன், காளின்னு ஒரு படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் ராக்கெட் நினைக்கிறேன், இது 4வது படம். இப்போ பேப்பர் ராக்கெட் வந்து தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல. அந்த படம் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு விடுங்க, தெரியாத விஷயத்தை பற்றி பேச வேணாம். ஸோ இந்த படத்தை நான் நேற்று தான் பார்த்தேன். பொங்கலுடைய படத்தில் நேற்று தான் பார்த்தேன் நான். காதலிக்க நேரமில்லை, ரஹ்மானுடைய இசை. இந்த படத்தில் நித்யா மேனன், வினய், நம்ம யோகி பாபு, அடுத்ததாக ஜெயம் ரவி, இவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முந்தைய வெளியான பிரதர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்கு ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் பெருசாக போகுமா, நல்ல எதிர்பார்ப்பில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. காரணம் ரெட் ஜெயண்ட், கிருத்திகா இவங்களுடைய ரிலீஸ். ஸோ நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருந்துச்சு. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு மொக்கையான படம் தான். ஸோ இந்த படத்தை நான் பெருசாக எதிர்பார்த்தேன். எனக்கு ஜெயம் ரவி ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த படத்தில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதா இல்லையான்னு தெரியல. பட் உலகத்தில் சில இடங்களில் சில மூலைகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இவங்க இந்த படத்தில் சொன்ன 2 கண்டென்ட்டுமே, 2 கதையுமே, இன்னொரு பக்கம் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படி தான் நினைக்கிறேன் அது. ஏன்னா அது சம்பந்தமான அறிவு எனக்கு கிடையாது. கணவன் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிறது, அதாவது வேற ஒரு நபருடைய அந்த ஸ்பம் எடுத்து வச்சு குழந்தை, டெஸ்ட் டியூப் பேபி அப்படி தான் நினைக்கிறேன். அதன் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறது அது பரவலாக இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் டியூப் மூலிமா குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப பரவலாகவே இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்காமலே வந்துட்டு அவங்க கல்யாணம் ஆகாமலே குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்குண்டான காரணம் ஒன்று சொல்கிறாங்க. பட் அந்த கணவனாக வரக்கூடியவர் ஒரு தப்பு பண்ணுறாரு. அந்த தப்புனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க டெஸ்ட் பேபி மூலியமாக. பட் அந்த ரகசியத்தை கிளைமேக்ஸ் வரைக்குமே சொல்ல மாட்டாங்கிறாங்க, அது யாருடைய ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜெயம் ரவி போயிட்டு அவருடைய ஸ்பேம் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு வராரு. அந்த அந்த ஸ்பேம் பார்த்தீங்கன்னா இடம் மாறிடுது. ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான லாஜிக் அப்படிங்கிறாங்க. நித்யா மேனனுக்கு பிறக்கிற குழந்தை ஜெயம் ரவியோட குழந்தை தான் அப்படிங்கிற லாஜிக்கு கொண்டுட்டு வராங்க. பட் அதை கடைசி வரைக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் அந்த வந்துட்டு இந்த கதையில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது கதாநாயகி ரொம்பவே அழகாக இருக்கிறாங்க. 2 கதாநாயகி படத்தில் வராங்க. ஜெயம் ரவி வந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அந்த பொண்ணு எனக்கு பேர் தெரியல. அவங்க உண்மையிலே சூப்பராக இருக்கிறாங்க. அவங்க வர்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஹ்மான் சும்மா விளையாண்டுருக்கிறார் பிஜிஎம்மில். அவங்க வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அதிகமாக வராங்க. அவங்க வர்ற இடம்லாம் ஒரு அழகான தீம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஏஆர் ரஹ்மான். எனக்கு அந்த தீமை கேட்கும்போது ஜீன்ஸில் வர்ற இந்த மகரிசான்னு ஒரு தீம் ஒன்று வரும். எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருப்பார். அந்த அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இங்கிலீஷ் தீம் ஒன்று பண்ணியிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரானரி. பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா மாண்டேஜாக வர பாட்டாக இருக்கட்டும், படத்தில் லைவாக வர கிளைமேக்ஸில் வர தலைவனை ஆட வச்சுருக்கிறாங்க. ஸோ ரஹ்மான் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துக்கு எனக்கு சொல்ல தெரியல. பட் இதை விட சிறப்பாக வந்துட்டு நான் கிருத்திகா கிட்ட எதிர்பார்த்தேன். எனக்கு அவங்களுடைய அவங்க டைரக்ஷன் பண்ணுற படங்கள் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி வணக்கம் சென்னைன்னு நினைக்கிறேன், சிவாவோட பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பெருசாக நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ரிவ்யூ. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது ஏஆர் ரஹ்மான் தான். அப்படி இந்த ஒரு வேளை இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் நிச்சயமாக அதுக்கு ஒரு காரணமாக இருப்பார். பட் கிருத்திகாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்துருந்துருக்கலாம். ஜெயம் ரவி, நித்யா மேனன் இவங்களை வச்சு படம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இன்னும் வேறு ஏதாவது நல்ல கண்டென்ட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
எல்லா புகழும் இறைவனுக்கு.